Here Sankar Mahalingam, Managing Director of Profenaa Technologies, Erode. So, இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் லேர்னிங் ஆஃப் AutoCAD பேசிக்ஸ். அதுக்கு முன்னாடி AutoCAD பற்றி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? AutoCAD இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் 3D மெக்கானிக்கல் ஆர்கிடெக்சர், ரிவிட், MEP, PDMS, ஆயில் அண்ட் கேசஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவிட் படிக்கனாலும் சரி, 3D மெக்கானிக்கல் படிக்கனாலும் சரி, ஆர்கிடெக்சர் படிக்கனாலும் சரி, MEP படிக்கனாலும் சரி, PDMS படிக்கனாலும் சரி, ஆயில் அண்ட் கேசஸ் படிக்கனாலும் சரி, AutoCAD இஸ் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ். ஸோ அதோட டூல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் இதில். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க AutoCAD பேசிக்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆல்சோ யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ராயிங்ஸ் வந்து ரீட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு டிராஃப்டிங் பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்க AutoCAD வந்து போதுமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபார் 2D டிராஃப்டிங். உங்களுக்கு டிராஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2D ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வரையலாம் AutoCADல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்மிஷன் ஆஃப் ட்ராயிங்ஸ் டு அதர் கம்பெனிஸ். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வெண்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் கம்பெனிஸில் இருக்கும்போது நீங்கள் ட்ராயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா AutoCAD ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கஸ்டமருக்கு ட்ராயிங்னு அப்புறம் சென்ட் பண்ணுவீங்க சம்டைம்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ்டு. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரி, சிவில் இன்ஜினியரிங் சரி, எலக்ட்ரிக்கல் கேடும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் கேடும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெயினாக யூஸ் ஆகிறது AutoCAD பேசிக்ஸ். அந்த வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வேர்ல்டு வைஸாக அவங்க 3D சாஃப்ட்வேர்ஸ், ஹையர் எண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எது ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் பேசிக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா AutoCAD தான் மெயினாக யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் கைஸ் ஆல்சோ யூஸ் அப்பார்ட் ஃப்ரம் டிசைன் டிபார்ட்மெண்ட். இப்போது சப்போஸ் நீங்கள் குவாலிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க, அது ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ட்ராயிங்கை வந்து ரீட் பண்ணணும் இல்லை செக் பண்ணணும் அப்படிங்கும்போது AutoCAD வந்து யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2D டிராஃப்டிங் அண்ட் எடிட்டிங் வெரி ஃபாஸ்ட். அதாவது 2Dயும் வந்து 2D ஒரு ட்ராயிங் வந்து 2Dயும் வரையலாம், அதேமாதிரி அதை எடிட் பண்ணுறதும் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் அண்டு லோக்கல் ரெக்யூர்மெண்ட்ஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி சாஃப்ட்வேர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ரெக்யூர்மெண்ட் இப்போ ஃபாரினில் ட்ரை பண்ணாலும் சரி, லோக்கலில் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு டிசைன் பேஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பேசிக் சாஃப்ட்வேரே வந்து பார்த்திங்கன்னா AutoCADன்றது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹவு டு டூ AutoCAD வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி வே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா AutoCAD டூல்ஸில் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம லைவாக ஒரு பேப்பரில் எப்படி ஒரு ட்ரா ஸ்கெட்ச் பண்ணுறோம், அப்புறம் அதை எப்படி எரேஸ் பண்ணுறோம், அப்புறம் அதை எப்படி டைமென்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் லைனை ட்ரா பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணுறேன், அடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பர்பஸஸாக ட்ரா. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா AutoCADல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ட்ராயிங் டூல்ஸ், அதாவது ட்ரா டூல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரா செக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ட்ரா டூல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங் செக்ஷன் எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் எரேஸ் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் அந்த பாட்டம் லைனை வந்து நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை எரேஸ் பண்ணுறேன். இப்போ லைன் லென்த்து பத்தல அப்படின்னா அதை வந்து நான் எரேஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அதை ஒரு காப்பி பண்ணுறேன் நான். ஸோ அதை காப்பி பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிள் செக்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ். அதாவது நம்ம வரைஞ்சதை வந்து மாடிஃபை பண்ணுறோம், எரேஸ் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மாடிஃபிகேஷன். AutoCADல எப்படி இருக்குன்னா மாடிஃபை டூல் இருக்கும். ஸோ இந்த மாடிஃபை டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா AutoCAD செக்ஷன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த் இருக்குது, அது எவ்வளோ லென்த்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமென்ஷன்ஸில் நோட் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 10 mm அதில் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 mm அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணுவோம். இது AutoCADல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனோட்டேஷன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், டைமென்ஷன்ஸ், அதில் போய் நம்ம செட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். இப்போது லைனை ட்ரா பண்ணிட்டு இதோட வித்து அதிகமாக இருக்குது, இந்த லைனோட வித்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ அதோட வித்து, இந்த லைன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். லைன் தான் ட்ரா பண்ணுறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் வந்து 1 mmனா இது வந்து ஒரு 0.5 mm. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்
இந்த ட்ரா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேடில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு இது இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆட்டோகேடில் ட்ரா பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம ஆட்டோகேடில் ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எலிப்ஸை ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரா இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து மூவ் பண்ணுறேன். எனக்கு எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேணாம், இப்போ எனக்கு கீழே வேணும் அப்படின்னா கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 2 சர்க்கிள் வேணும் அப்படின்றப்ப நான் என்னென்னா காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். வரைஞ்சதை வந்து மாடிஃபை பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து ரெக்டாங்கில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆங்கிள் டிகிரியில் வேணும் ரொட்டேஷனில் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைட் ட்ராயிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் அனோட்டேஷனில் போய் டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணுறோம். லென்த் எவ்வளோ, அதேமாரி டயாமீட்டர் எவ்வளோ, அதேமாதிரி ஹைட் எவ்வளோ. ஸோ ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கும்போது இந்த லைனோட வித்து இல்லை லைனோட வித்து மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ லைனோட வித்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, பை லேயரில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். இப்போ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 0.5 வேணும் அப்படின்னா பை லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பிக் பண்ணிங்கன்னா இதில் வேணும் டிஃப்ரெண்ட் வித்தில் வந்து நமக்கு இது வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0.5 அப்படின்னு வித்துன்னு எடுத்துருக்கேன். ஸோ லைனோட வித்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வரைவோம், எரேஸ் பண்ணுவோம், அதேமாதிரி அதுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். அதேமாதிரி தான் அந்த ஆட்டோகேடுங்கிறது. இந்த 3 டூல்ஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 60 to 70% வந்து ஆட்டோகேடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ ட்ரா பண்ணுறோம், வரைஞ்சதை வந்து மாடிஃபை பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணுறோம். அது ரிமைனிங்ஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மிஸ்லேனியஸ் டூல்ஸ் அது வந்து போக நம்ம இது பண்ணலாம். இப்போ ட்ரா டூல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா லைன்லேயே நிறையா டிஃப்ரெண்ட்டாக வரையலாம். இப்போ சர்க்கிள்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு வரலாம். அதேமாதிரி மூவ் கமாண்ட், மாடிஃபை கமாண்ட் நிறையா இருக்குது. டைமென்ஷன்ஸும் அதே மாதிரி தான். கண்டினியூஸ் டைமென்ஷன்ஸ், லீனியர் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் பேசிக்ஸ் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ இருக்க இந்த பேண்டமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆன்லைனில் கற்றுக்கிட்டால் நமக்கு வந்து எதுவும் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்க முடியாது 100% அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ட்ரைனிங் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா எதர் ஆஃப்லைனில் இருக்கலாம் ஆர் ஆன்லைனில் இருக்கலாம். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டு அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா இப்போ இருக்க இந்த பேண்டமிக் கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட. உங்கள் பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ஆஃப்லைனில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேஃப்டிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபினாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரீம் ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. இவங்க போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கற்றுக்கிட்டவங்க தான். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேண்டமிக்கில் வந்து சும்மா இருக்கல, அவங்க டைம் வந்து யூஸ்ஃபுல் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கம்பெனியில் வந்து ப்ளேஸஸ் ஆகிருக்காங்க. பார்த்திங்கன்னா பிரிக்காலில் ப்ளேஸஸ் ஆகிருக்காங்க, ஹிந்துதா டெக் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, ஆம்போவால்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட் ஆப்டோ டெக்னாலஜியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரீம் ஜாப்பை வந்து கிடைக்கிறதுக்கான சப்போர்ட்டஸ் இருந்தது. ஓகேங்களா? நம்ம ப்ரொஃபினா டெக்னாலஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு ட்ரைன் அப் பண்ணி தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? சும்மா நம்ம வந்து ஒன்லி வி ஆர் நாட் ப்ரொவைட் சர்டிஃபிகேட்ஸ், வி ஆர் ப்ரொவைடிங் பெஸ்ட் கோச்சிங் அண்ட் தென் வி ப்ரொவைடிங் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கரியரை டெவலப் பண்ணணும், உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரொஃபினாவோட ஜாயின் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.